இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 7 இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய Bravaice lattice characteristics of unit cell and simple cubic structure பற்றி பார்க்க போகிறோம். Bravaice lattice. Bravaice showed that there are only 14 ways of arranging points in space such that the environment looks same from each point. நம்ம கிறிஸ்டலில் வந்து 7 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 7 டைப்ஸில் இருந்து 14 டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் லேட்டிஸஸை டெவலப் பண்ணாங்க. அது டெவலப் பண்ணது யார் அப்படின்னா Bravaice. அதனால தான் இதுக்கு பேர் Bravaice lattice. ஸோ இதில் வந்து கிறிஸ்டல் சிஸ்டம், நம்பர் ஆஃப் பாசிபிள் டைப்ஸ். இப்போ கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து நமக்கு எத்தனை 7. இப்போ ஃபஸ்ட்டு கியூபிக் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளோ பாசிபிள் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். கியூபிக் கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இப்போ Bravaice lattice படி எத்தனை பாசிபிள் இருக்குன்னா சிம்பிள் இருக்கலாம், பிசிசி அதாவது பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்னு 3 டைப்ஸ் இருக்கலாம். டெட்ராகோனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிபிள் டைப்ஸ் வந்து Bravaice டைப் வந்து சிம்பிள், பிசிசி அதாவது பாடி சென்டர்டு. ஆர்த்தோரோம்பிக் எடுத்துக்கிட்டோன்னா அதில் சிம்பிள், பேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட் அண்ட் ஃபேஸ் சென்டர். ஸோ 4 டைப்புமே இருக்கிற ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம் எது அப்படின்னா ஆர்த்தோரோம்பிக். அடுத்து மோனோக்ளினிக்கில் பார்த்தோம் நமக்கு வந்து சிம்பிள், பேஸ் சென்டர்ட் 2 டைப் இருக்குது. மோனோக்ளினிக்கில் சிம்பிள், பேஸ் சென்டர்ட். அடுத்தது கிறிஸ்டல் பார்த்தோம்னா ட்ரைக்ளினிக் நமக்கு இருக்கிற பாசிபிள் டைப் அதாவது Bravaice lattice வந்து சிம்பிள் மட்டும்தான், சிம்பிள் கிறிஸ்டல். அடுத்தது ரோம்போஹீட்ரல், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ட்ரைகோனல். இந்த ரோம்போஹீட்ரலுக்கு இருக்க Bravaice lattice வந்து சிம்பிள் மட்டும்தான். ஹெக்ஸாகோனல்லையும் சிம்பிள். ஸோ இந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க மாதிரி 7 கிறிஸ்டல் சிஸ்டம்மை 14 டைப்ஸாக Bravaice வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து சப்போஸ் வந்து நமக்கு ஆர்த்தோரோம்பிக்கில் எத்தனை கிறிஸ்டல்ஸ் Bravaice lattice இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம எத்தனை சொல்லலாம்? 4 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் செல் அப்படிங்கிறது என்னென்னா the simplest type of unit cell which contains only one lattice point per unit cell. அதாவது ஒரு யூனிட் செல்லில் ஒன்லி 1 lattice point இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரிமிட்டிவ் செல். இந்த ப்ரிமிட்டிவ் செல்லுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக், சிம்பிள் டெட்ராகோனல். அதாவது ப்ரிமிட்டிவ் செல்லுக்கான எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் கியூபிக், simple tetragonal. Non-primitive cell. The unit cell which contains only more than one lattice point is called non-primitive cell. ஒரு யூனிட் செல்லில் மோர் தென் 1 lattice point இருந்துச்சு அப்படின்னா அது நான் ப்ரிமிட்டிவ் செல். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா பிசிசி, எஃப்சிசி அண்ட் ஹெச்சிபி, அதாவது பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் அண்டு ஹெச்சிபி. ஸோ இது வந்து என்னென்னா ஒவ்வொன்றிலையும் நமக்கு மோர் தென் 1 lattice point இருக்கும். ஓகேவா, ஒரு யூனிட் செல்லில் ஒரு lattice பாயிண்ட் இருந்தால் அது ப்ரிமிட்டிவ் செல். ஒரு யூனிட் செல்லில் மோர் தென் 1 lattice பாயிண்ட் அது 2, 3 இருந்துச்சு அப்படின்னா அது நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக், சிம்பிள் டெட்ராகோனல். நான் ப்ரிமிட்டிவ்க்கு பிசிசி, எஃப்சிசி அண்டு ஹெச்சிபி. த நம்பர் ஆஃப் lattice பாயிண்ட் பர் யூனிட் செல் இஸ் 2. ஒரு நம்பர் ஆஃப் lattice பாயிண்ட் வந்து ஒரு யூனிட்டில் 2 இருந்துச்சுன்னா அது பிசிசி, 3 and 4 இருந்தால் அது எஃப்சிசி. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டபுள்லி ப்ரிமிட்டிவ், ட்ரிபிள்லி ப்ரிமிட்டிவ், குவாட்ரிப்ளி ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 இருந்தால் டபுள்லி ப்ரிமிட்டிவ், 3 இருந்தால் ட்ரிபிள்லி ப்ரிமிட்டிவ், 4 இருந்தால் குவாட்ரிப்ளி ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் செல். அதாவது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிட் செல். ஒரு யூனிட் செல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தெரியணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் எத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறோன்னா 5 டைப்ஸ் பார்க்குறோம். ஒன்று நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல், செகண்ட் ஒன் கோஆர்டினேஷன் நம்பர், தேர்ட் ஒன் நியரஸ்ட் நெய்பரிங் அட் டிஸ்டன்ஸ், ஃபோர்த் ஒன் அட்டாமிக் ரேடியஸ், ஃபிஃப்த் ஒன் பேக்கிங் ஃபேக்டர். ஸோ இதில் ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். It is the number of atoms possessed by the unit cell. ஒரு யூனிட் செல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே,
Next, coordination number. It is the number of nearest atoms directly surrounding a particular atoms in a crystal. ஒரு கிறிஸ்டலில் நம்பர் ஆஃப் நியரஸ்ட் ஆட்டம்ஸ் எப்படி சரவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கணும். இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து gives the information about the packing of atoms in a structure. ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஆட்டம்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோஆர்டினேஷன் நம்பர் தெரிஞ்சால். Second, it tells whether the structure is closely packed or loosely packed. ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஒரு கிறிஸ்டல் வந்து க்ளோஸ்லி பேக் ஆகிருக்கா இல்லை டைட்லி பேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து மோர் டைட்லி, அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து டைட்டாக பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அது பேக் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை கோஆர்டினேஷன் நம்பர் லோவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் லூஸ்லி பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இது கோஆர்டினேஷன் நம்பர். தேர்ட் ஒன் வந்து நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ். நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸுங்கிறது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் டூ நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆட்டம் பக்கம் பக்கமாக இருக்குது. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட் ஆட்டமோடது செகண்ட் ஆட்டமோட சென்டர் பாயிண்ட். சென்டர்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு சொல்லுவோம், அதான் ரேடியஸ். இப்போ 2 ரேடியஸும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பேசிக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r, இல்லை ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு a/2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்டு மெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு தான் நம்ம பார்ப்போம். அட்டாமிக் ரேடியஸ்க்கு வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா half ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் இன் ஏ கிறிஸ்டல். ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம், அதில் 2 ஆட்டம் எடுத்துட்டோம்னா பக்கம் பக்கமாக இருக்குது. அது வந்து அந்த போன பிக்சர்லேயே நம்ம பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆர், செகண்ட் டிஸ்டன்ஸு ஆர், ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 2r அப்படின்னு சொன்னோம். ஓகே, இந்த ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரேடியஸ் a/2. இதை வந்து நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் lattice parameter. ஸோ ஏங்கிறது lattice parameter. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு a/2. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ஃபேக்டர். It is defined as the ratio of total volume occupied by the atoms in a unit cell to the total volume of unit cell. அதாவது total volume occupied by the unit cell அதுக்கும் total volume of the unit cell ரெண்டுக்கும் வந்து ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் பேக்கிங் ஃபேக்டர். அந்த ஃபர்ஸ்ட் total volume occupied இருக்குல்லையே அது ஸ்மால் v, total volume of unit cell வந்து கேபிட்டல் V. ஓகே, ஸோ பேக்கிங் ஃபேக்டர் PF is equal to small v by capital V. இந்த பேக்கிங் ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது டென்சிட்டி ஆஃப் பேக்கிங். பேக்கிங் ஃபேக்டரோட இன்னொரு பேர் டென்சிட்டி ஆஃப் பேக்கிங். இது எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா how closely the atoms are stacked to the unit cell. ஒரு யூனிட் செல்லில் வந்து எந்த அளவு க்ளோஸ்டாக இருக்குது ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேக்கிங் ஃபேக்டர். High packing factor indicates atoms are very closely packed and there is very little unoccupied space. ஒரு ஹை பேக்கிங் ஃபேக்டர் இருந்துச்சு, பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸ்லி டைட் பேக்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு அன்ஆக்குபைடு ஸ்டேட் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும். சப்போஸ் லோ பேக்கிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா லூஸ் பேக்கிங் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து லூஸ்லி பேக்டாக இருக்கும் and there is a relatively more unoccupied space. இப்போ வந்து லூஸ்லி பேக்கிங்காக இருக்குது, அப்போ நமக்கு அன்ஆக்குபைடு ஸ்பேஸ் வந்து என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு. இப்போ நமக்கு lattice parameters தெரிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கிறிஸ்டலை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் கிறிஸ்டல் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ சிம்பிள் கிறிஸ்டல் ஆர் ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல். ஸோ சிம்பிள் கிறிஸ்டல் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிளஸ்ட் அண்டு ஈஸியஸ்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் கிறிஸ்டல். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்குது. அந்த 8 கார்னர்ஸ்லேயும் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிள் கியூபிக் அப்படின்னா 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு யூனிட் செல்லில் அது வந்து நம்ம சிம்பிள் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு யூனிட் செல்லில் 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்கிறது நமக்கு சிம்பிள் கிறிஸ்டல். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு க்யூப் இருக்குது, அந்த க்யூபோட 8 கார்னர்ஸ் இருக்குது.
ஸோ 8 கார்னர்ஸ்லேயும் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது சிம்பிள் கிறிஸ்டல். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு கிறிஸ்டலில் 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த 8 ஆட்டம்ஸும் சரௌண்டிங்கில் யூனிட் செல் இருக்கக்கூடிய 8 ஆட்டம்ஸ் கூட ஷேர் பண்ணும். அப்போது 1/8 ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் 1/8 அது ஏதோ 8 ஆட்டமும் 8 ஆட்டம் கூட ஷேர் பண்ணுறதுனால 1/8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ சிம்பிள் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து நமக்கு 1. Coordination number 4 nearest atoms and 2 more, one is directly above and other is directly below. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ளூவில் கொடுத்துருக்க சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த ஆட்டமுக்கு நியரஸ்ட்டாக இது சென்டர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு கார்னர் ஆட்டம். இந்த கார்னர் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியரஸ்ட் ஆட்டம்ஸ் 4 இருக்குது. இந்த 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கோம் 4 ஆட்டம்ஸ். 1 டைரக்ட்லி அபவ் ஒரு ஆட்டம் மேலே இருக்குது, 1 டைரக்ட்லி பிலோ கீழே ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போது ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் சிம்பிள் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் 6. அதாவது 4 நியரஸ்ட் ஆட்டமும் அபவ்லையும் பாட்டம்லையும் 2 ஆட்டம். ஸோ 4 + 2 6. சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டலோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நமக்கு 6. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஃபார்முலா R=A/2. இது சிம்பிள் கிறிஸ்டல் அப்படிங்கிறதுனால as a சேம் ஃபார்முலா atomic radius R=A/2. நெக்ஸ்ட் பேக்கிங் ஃபேக்டர். ஸோ இந்த பேக்கிங் ஃபேக்டர் வந்து நம்ம பார்க்குறோம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து என்ன அப்படின்னா 1. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் 1. ஸோ இதோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு வால்யூம்கான ஃபார்முலா 4/3 πr3. இங்கே வந்து நமக்கு இது வால்யூம் ஆக்குபைடு, டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு. டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு வந்து 4/3 πr3. ஜென்ரலாக வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் என்ன அப்படின்னாக்கா நமக்கு A3. ஓகே, இது கியூபுங்கிறதுனால நம்ம A3. அப்புறம் நமக்கு தெரியும் அட்டாமிக் ரேடியஸ் R=A/2. அப்போ ஸ்மால் v பை கேபிட்டல் V = 4/3 πr3/A3. ஆருக்கு பதிலாக A/2 ஹோல் கியூப் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்து எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது π/6. ஸோ பேக்கிங் ஃபேக்டர் பையோட வேல்யூ நமக்கு 3.14. ஸோ 3.14/6 போட்டோம்னா 0.52. இதை பர்சன்டேஜில் சொன்னோம் அப்படின்னா 52%. அப்போது சிம்பிள் கிறிஸ்டலோட பேக்கிங் ஃபேக்டர் வந்து எவ்வளோனா 52%. அதாவது 52% வந்து ஆக்குபைடாக இருக்குது. ரிமைனிங் 38% வந்து நமக்கு என்ன 48% வந்து நமக்கு அன்ஆக்குபைடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேஸ் சென்டர்ட் lattice. பேஸ் சென்டர்ட் அப்படிங்கிறதுனா lattice points at all 8 corners of the unit cell and 2 lattice point each of the center of 2 faces opposite to each other. இங்கே ஒரு சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் இருக்குது. இதில் வந்து நமக்கு 8 கார்னர்ஸ்லையும் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. பேஸ் அப்படிங்கும்போது மேலே ஒரு பேஸ் இருக்கும், கீழே ஒரு பேஸ் இருக்கும். ஸோ மேலே ஒரு ஆட்டம், கீழே ஒரு ஆட்டம். ஓகேவா, 8 கார்னர் ஆட்டம்ஸ் ப்ளஸ் 2 பேஸ் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேஸ் சென்டர்ட் lattice, அது பேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்டலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அப்புறம் அதை வச்சு நம்ம சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் எல்லாம் பற்றி பார்ப்போம்.